ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயக பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 17/11/2024 கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். அதேபோல் மாலையிலே மகா பிரத்திங்கரா தேவியை வழிபட வேண்டும். ராகுகால வேளையிலே பிரத்திங்கரா தேவியை வழிபட்டால் நம்முடைய தடைகளெல்லாம் விலகி நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மகா பிரத்திங்கரா தேவியை வழிபடுங்கள். இன்றைய விசேஷம், இன்று நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:08 சூரிய உதயம். மாலை சூரிய அஸ்தமனம் 5:39 இன்றைய விளக்கேற்றும் நேரம் காலையிலே வழக்கம் போல் 5 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே 5:30 விளக்கேற்றி விட வேண்டும். அதாவது 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும் மாலையிலே. இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. குடும்பத்திலே கெட்ட தோஷங்கள் அணுகாது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:33 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பின்பு மிருக சீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:38 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க அந்த சூரிய பகவானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்றன. சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும், அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்றன. சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். அற்புதமான நாள். அதாவது புதிதாக பொருட்களை வாங்குவீர்கள். தங்கமோ வெள்ளியோ வைரமோ ஏதேனும் வாங்குவீர்கள். சுப விரயம் ஏற்படும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மேஷராசியினருக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்கி மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பங்கு கைக்கு வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டாகின்றன. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அந்த முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள்
பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத பயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். எனவே கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள், ஆதாயம் உண்டாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றன. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். பெயர் புகழ் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படுகின்ற நாள் இன்றைய நாள். மாணவர்கள் கல்வியிலே சாதனை புரியக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். மாலையிலே ராகு கால வேளையிலே மகா பிரத்திங்கிரா தேவியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். ஆக இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். பிரத்திங்கிரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்றாலும் சூரிய பகவானை வணங்குங்கள். பிரத்திங்கிரா தேவியை வணங்குங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகள் குறையும். உங்களுக்கு மன உளைச்சல், அலைச்சல் போன்றவை ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் எதுவும் கொடுக்கக்கூடாது. நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள்.
பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகள் குறையும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள் இன்றைய நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிட வேண்டாம். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக இன்று கடன் எதுவும் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். கவனமாக இருங்கள் வேலையிலே. சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், மன அமைதியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். மகா பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்றன. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வண்டி வாங்குவதற்கு யோசிப்பீர்கள். அதற்கான வேலைகளை துவங்குவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். தொழில் முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆதித்ய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்களால் வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும்.
எல்லா வகையிலும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், பிரத்திங்கிரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்கின்றார், புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று. அதாவது நம்முடைய மனித வாழ்க்கையானது சுழன்று கொண்டே இருக்கின்றோம். பிறக்கின்றோம், இறக்கின்றோம், பிறக்கின்றோம், இறக்கின்றோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த பிறப்பிலிருந்து விடுபட்டு ஈசனுடைய திருவடியை முற்றிலுமாக அடைகின்ற நாள் எப்போது, அந்த நாராயணனுடைய திருவடியை அடைகின்ற நாள் எப்போது என்பதுதான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஒவ்வொருவரும் இதனை கேட்டுக்கொள்ள வேண்டும். ரமண மகரிஷி சொல்கின்றார், நான் யார் என்பதை நீ உணர்ந்தால் உனக்கு மறுபிறப்பு கிடையாது என்கின்றார். இப்படி அடுத்த பிறவி இல்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும். அது எப்படி வாழ்வது? அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும். எப்போதும் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும். நல்ல காரியங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அன்னதானம் போன்ற சத்காரியங்கள் நடைபெறும் போது அவற்றுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். இயலாதவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி கொண்டால் நமக்கு மறுபிறப்பு கிடைக்காது. நாமும் ஈசனுடைய திருவடியிலே அடைக்கலம் பெறலாம். சரி, இந்த மனித உயிரானது எந்த விதமாக பிரிகின்றது, அதை பற்றித்தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நெருப்பென்றால் வாய் சுட்டு விடாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும். இந்த இறப்பு என்பது நமக்கு எப்படி வர வேண்டும்? அது நல்ல விதமாக வர வேண்டும். அகால மரணங்கள் கூடாது. நோயிலே வெகு நாட்கள் படுத்து நாம் மரணிக்கக்கூடாது. இவையெல்லாம் மிகுந்த மன துன்பத்தை ஏற்படுத்துகின்ற விஷயங்கள். ஆகவே இப்படியெல்லாம் நமக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது. நம்முடைய மரணமானது பூர்ணத்துவமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் அவரவர்களுடைய நாளிலே ஒவ்வொரு நாளிலேயும் நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது, இதனை தசவாயுக்கள் என்று சொல்வார்கள். தசவாயுக்களின் பங்கானது உடலை விட்டு எந்த இடத்தில் உயிர் பிரிய வேண்டும் என்று முன்பே நமக்கு சொல்லிவிடுகின்றது. இப்படி முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ள இடத்திலேதான் உயிரானது உடலை விட்டு பிரிகின்றது. உயிர் உடலை விட்டு வெளியேறும் தருணம், அதற்கான நேரம் நெருங்கியவுடன் முதற்கட்டமாக உடலின் அனைத்து செல்களும் முடக்கப்பட்டு அனைத்து வித வாயுக்களின் வழிகளும் ஒவ்வொன்றாக அடைக்கப்பட்டு கொண்டே வரும். சிலருக்கு கண்கள் வழியாகவும், சிலருக்கு வாயின் வழியாகவும், சிலருக்கு உச்சி மண்டையின் வழியாகவும், சிலருக்கு காதுகள் வழியாகவும், சிலருக்கு பற்கள் வழியாகவும், சிலருக்கு மூக்கின் வழியாகவும், சிலருக்கு தொப்புள் கொடி வழியாகவும், சிலருக்கு ஆசன துவாரத்தின் வழியாகவும், சிலருக்கு மூத்திரவாசல் வழியாகவும் உயிரானது வெளியேறுகின்றது. இந்த தசவாயுக்கள் மற்றும் அதன் பணிகளின் குறித்து இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பிராணவாயு, அதாவது நம்முடைய உயிர் காற்று. இந்த பிராணனானது நம்முடைய மூலாதாரத்திலே தொடங்கி மூக்கு வழியாக மூச்சு விட உதவுகிறது. பேச்சு குரல் வளையில் உள்ளது. கை கால்கள் வேலை செய்ய பெருவிரல் மூலம் உதவுகின்றது. அடுத்தது அபான வாயு, அதாவது மலக்காற்று. அபானனானது சுவாதிஷ்டானத்திலிருந்து வெளிப்பட்டு மலத்தை கீழே நோக்கி தள்ளும், ஆசனவாயை சுருக்கும், அன்னத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும், குறியில் காம வேகத்தை உண்டு பண்ணும். இவைதான் அபானவாயுனுடைய வேலை. அடுத்து வியான வியாயு, அதாவது தொழில் காற்று என்று சொல்வார்கள். வியானனானது தோளிலே இருந்து தொடங்கி அனைத்து நரம்புகளின் வழியாக அசையும் மற்றும் அசையா பொருளின் உறுப்புகளை நீட்ட, மடக்க மற்றும் உணர்ச்சிகளை அறியவும் உதவி உணவின் சாரத்தை கொடுத்து நம்முடைய உடலை காக்கின்ற பணியை இது செய்கின்றது. அடுத்து உதான வாயு.
ஒளிக்காற்று என்று சொல்வார்கள். உணவின் சாரத்தை கொண்டு செல்லும், உடலை எழுந்து நிற்கச் செய்ய உதவும் இந்த வாயு. மேலும் இந்த வாயுவானது மேல் நோக்கி இயங்கும் வாயுவாக இருக்கின்றது. அடுத்து சமான வாயு என்று சொல்வார்கள், அதாவது நிலவு காற்று என்று சொல்வார்கள். சமானன் ஆனது நம்முடைய நாபி தொடங்கி, அதாவது தொப்புள் குழி தொடங்கி கால் வரையிலே பரவும் வாயுக்களை அதிகப்படாமல் சரி செய்யும் உதவும். உண்ட உணவு ஜெரித்தவுடன் அனைத்து இடங்களுக்கும் அனுப்பும் வேலையை இது செய்கின்றது. அடுத்து நாகன் வாயு என்று சொல்வார்கள், அதாவது தும்மல் காற்று. அறிவை வளர்க்கும், கண்களை திறப்பதற்கும், ரோமக்கால்களை சிலிர்க்க, இமைகளை மூட வேலை செய்யும் இந்த வாயு. வாந்தி எடுப்பது, தும்முதல் போன்றவை இந்த வாயுவின் மூலமாகத்தான் நாம் செய்கின்றோம். அடுத்து கூர்ம வாயு என்று சொல்வார்கள், அதாவது விழிக்காற்று. கூர்மனானது மனதிலே இருந்து கிளம்பி கண், இமை, கொட்டாவி, வாய் மூட, கண் திறந்து மூட, கண்களிலே கண்ணீர் வரவழைக்க, இது போன்ற வேலைகளை எல்லாம் இது செய்கின்றது. அடுத்து கிருகரன் வாயு, அதாவது கொட்டாவி காற்று. கிருகரனானது நாக்கிலே கசிவு மற்றும் நாசிக் கசிவு உண்டு பண்ணும், பசி வரவழைக்கும் செயலை இந்த வாயுவானது செய்கின்றது. மேலும் தும்மல், இருமல், கொட்டாவியை இந்த வாயு உண்டு பண்ணுகின்றது. அடுத்து தேவதத்தன் வாயு, இதனை இமைக்காற்று என்று சொல்வார்கள். தேவதத்தன் ஆனது தூங்கி எழும்போது அசதி, சோம்பல், கண்களை அசைத்தல், சண்டையிடுதல், தர்க்கம் பேசுதல் போன்றவைகளை செய்ய வைக்கும். அடுத்து தனஞ்சயன் வாயு, வீங்கிற்காற்று என்று சொல்வார்கள். தனஞ்சயன் ஆனது மூக்கிலிருந்து உடல் முழுதும் வீக்கம் உண்டு பண்ணும், காதில் கடல் அலை இறைச்சல் உண்டு பண்ணும். இறந்த 3ஆம் நாள் தலை வழியே இந்த வாயு வெளியே செல்லும். தனஞ்சயன் வாயு மூலம் உடலிலே 9 காற்றும் ஒவ்வொன்றாக நிறுத்தப்பட்டு அனைத்து அவயங்களும் முழு நிறுத்தம் கண்டு உயிரானது எந்த வழியாக, அதாவது கண், காது, மூக்கு, வாய், பற்கள், உச்சிமண்டை, ஆசனவாய், மூத்திரக்குழி உடலை விட்டு வெளியேற வேண்டுமோ அந்த வழியாக தனஞ்சயன் வாயுவானது மற்ற வாயுக்களை வெளியேறச் செய்து அழைத்து செல்லும். அப்போதுதான் இந்த உயிரானது பிரியும். மீண்டும் இப்பூரகிலே பிறப்பெடுக்கும் தருணம் வரும்போது அதற்கென குறிப்பிட்ட தாயின் கர்ப்பவாசலிலே பேர்ச்சொன்ன 9 வாயுக்களையும் சேர்க்கும் வேலையை தனஞ்சயன் வாயுதான் செய்யும். இவ்வாறு ஒரு தாயினுடைய கருவிலே குழந்தை உருவாகும் போதும் மேலே சொன்ன தசவாயுக்கள் தான் அவற்றின் வளர்ச்சியை தீர்மானிக்கின்றன. உயிரற்ற உடலிலே வசிக்கும் ஜீவனை, அதாவது ஜீவசமாதி நிலை அடைந்த ஸ்ரீ ராகவேந்திரர் போன்ற மகான்களை பிழைக்க வைக்கும் வேலையை செய்வது தனஞ்சயன் வாயுதான். நமது யோக சக்தியின் மூலம் ஊக்கிவிட்டு மற்ற 9 வாயுக்களை ஒவ்வொன்றாய் அழைத்து வந்து இறந்து போன உடலில் புகுத்தி உயிர் வரச் செய்வதாகும். இவ்வாறாகத்தான் புனரபி ஜனனம், புனரபி மரணம் என்ற நிலை அமைகின்றது. பிறப்பின் துவக்கமானது ஆசையின் தூண்டுதலால் அமைகின்றது. பாவங்களும் புண்ணியங்களும் மற்ற சமநிலையை அடைவதே பிறப்பட்ட நிலையை தரும். இதுவே ஒவ்வொரு மனிதனும் காண வேண்டிய முக்தி நிலையாகும். ஆகவே அந்த முக்தி நிலையை அடைவதற்கு நாம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.